Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வயதிலிருந்தே உருகி காதலித்து கஷ்டப்பட்டு மனம் முடித்த காதல் கணவனையே 15 துண்டாக வெட்டி போட்ட கொடூர வழக்கில் வசியம் விளையாடியதா? கடவுள் பாதி சாத்தான் பாதி என வாழும் அமானுஷ்ய ஆசாமி யார்? கொலை அரங்கேறியது எப்படி? பிரேத பரிசோதனையில் வெளிவந்த திடுக் தகவல்கள் என்னென்ன? இந்த செய்தியில் பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் ஜோதிடராக இருந்த முஸ்கானின் தாத்தா வீட்டுக்கு அடிக்கடி ஜாதகம் பார்க்க தாயோடு வருவாராம் சௌரப் ராஜ்புத். அப்படி 11 வயதில் ஏற்பட்ட நட்பு பருவ காதலாக மலர்ந்தது. கட்டினா இவ்வரத்தான் கட்டுவேன் என பலமுறை காதலனுடன் வீட்டை விட்டு ஓடுவது, பின் போலீசார் மீட்டு கொண்டு வந்து வீட்டில் விடுவதுதான் வேலையாக இருந்துள்ளது. 18 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள லவ்வா என போலீசார் கேட்டதை மனதில் வைத்து 18 வயதானதும் மீண்டும் ஓடிப்போய் திருமணம் செய்தனராம். இவர்களுக்கு 6 வயதில் மகள் ஒருவரும் இருக்கிறார். கணவனும் மனைவியும் திருமணத்திற்கு பின் மகிழ்ச்சியாக இருந்ததற்கு சாட்சியாக இருவரும் ஜோடியாக நடனமாடிய வீடியோ ஒன்றும் தற்போது வெளியாகி உள்ளது. ரொம்பவே சந்தோஷமா தான் சென்றிருக்கிறது இவர்களது வாழ்க்கை. இந்த அமானுஷ்ய சாத்தான் இவர்கள் வாழ்வில் நுழையும் வரை. காதல் மனைவிக்காக குடும்பத்தை உதறிய சௌரபை 15 துண்டாக வெட்டி சடலத்தை பொட்டலமாக கட்டி கொடுத்தது கண்டு பதறி நிற்கிறார் அவரது தாய். மேலும் போலீசாரின் விசாரணையில் வெளிவந்த திடுக் தகவல்கள் இதோ. என்னதான் சிறு வயது முதலே சௌரபும் முஸ்கானும் காதலித்தாலும் முஸ்கானை பள்ளி பருவத்தில் இருந்தே ஒன் சைடாக காதலித்த மற்றொரு நபர்தான் இந்த சாஹில் சுக்லா. சௌரபிற்கும் முஸ்கானுக்கும் திருமணமான பின் ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப் மூலம் மீண்டும் சாஹிலோடு உறவு புதுப்பித்திருக்கிறது. முஸ்கானின் வீட்டுக்கு அருகிலேயே தனது பாட்டியோடு குடியேறினான் சாஹில். சாஹிலுக்கு அமானுஷ்யம் மாந்திரீகத்தில் அதீத நம்பிக்கை. தனது வீட்டில் ஆதியோகி சிவன் படத்தையும் சாத்தான் படத்தையும் கஞ்சா புகையை கைமாற்றும் படத்தையும் வரைந்து வைத்து கடவுள் பாதி சாத்தான் பாதியாக என வாழ்ந்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அவன் வீடு எப்போதும் இருட்டில்தான் இருக்கும் என்றும் தன்னை மகா காளேஸ்வர கடவுள் போல சித்தரித்து வித்தியாசமாக நடந்து கொள்வான் என்றும் அக்கம் பக்கத்தினர் கூறுகின்றனர். அவனை கண்டாலே அச்சத்தில் அப்பகுதி பிள்ளைகள் எல்லாம் பூச்சாண்டி என தெரித்து ஓடும் அளவு நெகட்டிவை கொண்டவன் சாஹில் சுக்லா என்கின்றனர் அக்கம் பக்கத்து வாசிகள். இவன் தான் மாந்திரீக பூஜை செய்து முஸ்கானை வசியப்படுத்தியதாகவும் அதன் பின்னர் சாஹில் சொல்வதையெல்லாம் முஸ்கான் செய்வாராம். அப்படித்தான் பேசி பேசி வெளிநாட்டுக்கு கணவனை அனுப்பி வைத்தாராம் முஸ்கான். அதோடு முஸ்கானின் 6 வயது மகளையே அவரிடம் இருந்து பிரித்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதே தந்திரத்தை பயன்படுத்தி மகள் பிறந்த நாளுக்காக லண்டனில் இருந்து வந்த சௌரபிற்கு மயக்க மருந்து கலந்த உணவை கொடுத்து மயங்க வைத்தனராம். கணவன் உடல் மீது ஏறி அமர்ந்த முஸ்கானுக்கு கத்தியை எடுத்துக் கொடுத்த சாஹில் எங்கு எப்படி குத்த வேண்டும் என சொல்லிக் கொடுத்தாராம். முஸ்கான் தயங்கிய போது, நான் பார்த்துக்கிறேன், நீ சரியா இதயத்துல 3 முறை குத்து, அதுக்கப்புறம் நாம புதுசா ஒரு வாழ்க்கைய வாழலாம் என சொன்னாராம். முஸ்கானின் கைகள் நடுங்கியதால்
அந்த கைகளை பற்றி கொண்ட சாஹில் எந்த இதயம் முஸ்கானை உருகி உருகி காதலித்ததோ அதே இதயத்திலேயே 3 முறை ஓங்கி ஓங்கி குத்த வைத்தாரா. பின் தலை, கழுத்து, மணிக்கட்டு ஆகிய பாகங்களை வெட்டியதாகவும் நரபலி கொடுத்த பின் முண்டத்தை 11 துண்டுகளாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. அதுவும் சௌரபின் காலை நிமிர்த்த முடியாத அளவுக்கு பின்பக்கமாக மடக்கி உடைத்து வைத்திருந்ததாகவும் இதயத்தில் கத்தி ஆழமாக இறங்கியதாகவும் பிரேத பரிசோதனையில் தெரிய வந்தது. சடலத்தை என்ன செய்வது என தெரியாமல் பெட்டுக்கு அடியில் உள்ள கட்டிலின் பெட்டியில் மறைத்து அதன் மீதே அன்றிரவு படுத்து உறங்கினாராம் முஸ்கான். ட்ரம்முக்குள்ளேயே சிமெண்ட் ஊற்றி சமாதி கட்டிவிட்டு இமாச்சல பிரதேசத்தின் மணாலிக்கு ஹனிமூன் சென்றது இந்த ஜோடி. அங்கு கஞ்சா போதையில் ஜாலியாக ஹோலி கொண்டாடி வீடியோவும் வெளியிட்டிருக்கின்றனர். சந்தேகம் வராமல் இருக்க சௌரபின் போனையும் எடுத்துச் சென்று அவரது தங்கை சின்குவிடம் ஹோலிக்கு வருமாறு சௌரப் அழைப்பது போன்றே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்திருக்கிறார் முஸ்கான். மகளை ஏன் அழைத்துச் செல்லவில்லை என தங்கை கேட்க மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என சொன்னதால் சந்தேகம் கிளம்பியது சௌரபின் தங்கைக்கு. மகள் தங்கள் வீட்டில் நலமாக விளையாடி கொண்டிருக்கையில் எப்படி நலமில்லை என அண்ணன் சொல்கிறான் என்று வாட்ஸ்அப்பில் போன் செய்த போது அழைப்பை முஸ்கான் ஏற்கவில்லை. இங்குதான் சௌரப் குடும்பத்தினருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. வீட்டை காலி செய்யும் போது மாட்டிக்கொண்டதால் அவரது தந்தை முஸ்கானை ஸ்கூட்டரில் வைத்து காவல் நிலையம் அழைத்து சென்றார். இடையில் நிறுத்தி என்ன நடந்தது உண்மையை சொல் என கேட்டபோது சாஹிலோடு சேர்ந்து கணவனை கொன்றதை ஒப்புக்கொண்டாராம் முஸ்கான். பின் அவரே போலீஸ் ஸ்டேஷனில் மகளை ஒப்படைத்திருக்கிறார். பின் பேட்டியளித்த முஸ்கானின் தந்தை மருமகன் மரணத்துக்கு நீதி வேண்டும், மகளுக்கு உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டிருக்கிறார். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் தொடர்பு குறைவது நல்லதல்ல என்றும் என்ன நடந்தாலும் வீட்டில் உண்மையை சொல்லும் அளவு சுதந்திரத்தை பிள்ளைகளுக்கு பெற்றோர் வழங்க வேண்டும் என கூறியிருக்கிறார் முஸ்கானின் தாய் கவிதா. கடந்த 2 ஆண்டுகளில் 10 கிலோ எடை குறைந்த போதே தான் ஏன் என கேட்டதாகவும் சாஹிலோடு சேர்ந்து கஞ்சா புகைத்ததெல்லாம் முன்கூட்டியே தெரிந்திருந்தால் தனது மகள் இப்படி கொலை செய்யவோ சிறை செல்லவோ நேராது எனவும் கூறியிருக்கிறார். எனவே வாழ்வை தலைகீழாக்கும் அளவு என்ன நடந்தாலும் பெற்றோரிடம் எதையும் மறைக்காதீர்கள் என அவர் இந்த கால பிள்ளைகளுக்கு கோரிக்கையும் விடுத்திருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.